ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சண்டே 2 மேட்ச் இருக்குல்ல. ராஜஸ்தான் ராயல் இப்போ தான் பேட்டிங் முடிஞ்சு. என்னோட அப்சர்வேஷன், உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். 193 for 4 நல்ல ஸ்கோர் தான் சொல்லுவேன். சேசபிள் பட்ஸ் நாட் இம்பாசிபிள். நான் நிறைய ப்ரிவியூல போட்டிருந்தேன் காத்தால, நான் சொல்லியிருந்தேன் 200 இஸ் ஆல்சோ சேசபிள். ஏன்னா போன சீசன் 214 சேஸ் பண்ணாங்க எஸ்ஆர்ஹெச் இதில், இந்த கிரவுண்டில். அதில் 200 சேசபிள். அண்ட் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப ரொம்ப வைட்டல். அஸ்வின் அண்ட் சால் எப்படி விளையாட போகிறாங்கன்னு. பிகாஸ் அவங்களோட லக்னோவோட ஸ்பின்னர் வந்து நாட் அப் டு த மார்க். குணால் பாண்டியா எக்கனாமிக்கலாக போட்டாலும் வேலைக்கு ஆகுது. சஞ்சு சாம்சன் அவுட் பண்ணியிருக்கணும் 0 for 19 4 ஓவரில். பட் couldn't டேக் a விக்கெட். பிஸ்டாய் கூட கடைசியில் இட்மயர் வந்து லொட்டுவுக்கு போக கடைசி நேரத்தில் தான் அவுட் ஆறு. 1 for 38. 2 ஸ்பின்னர்ஸ் வந்து 1 விக்கெட் தான் எடுத்தாங்க. இப்போ எந்த அளவுக்கு அஸ்வின் அண்ட் சால் போட போகிறாங்க, தட் வில் டிட்டர்மைன் இந்த 193 சேஸ் பண்ண முடியுமா இல்லையான்னு. ஏன்னா அவங்க ட்ரெண்ட் போல்ட் வேறு இருக்காங்க, ஃபாஸ்ட் பாலர், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். உங்களுக்கு தெரியும், இன்டெலிஜென்ட்டாக இவர் ஒரு வேலை ஒன்று பண்ணார் சஞ்சு சாம்சன். என்னன்னு கேட்பீங்க, 3 ஓவர்சீஸோடு தான் போயிருக்காங்க. 4th ஓவர்சீஸ் வி வில் சி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ 3 ஓவர்சீஸ் தான் விளையாடிருக்காங்க. 1 ஓவர்சீஸ் கையில் இருக்குது. மோஸ்ட் ப்ராப்ளி நன்றே பாஜரை தான் அவர் கொண்டு வருவார் இம்பாக்ட் பிளேயராக. ஏன்னா 3 ஓவர்சீஸ் நீங்கள் 4th அவரை கொண்டு வரலாம். அவரும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். பொதுவாகவே நம்ம மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலருக்கு வல்னரபிள், உங்களுக்கு தெரியும். முஸ்தபிசுர் ரஹ்மான், அதை வச்சு மட்டும் சொல்ல, ஜென்ரலாக ஓவரால் பாருங்களேன். ஸோ நன்றே பாஜர் வருவார். பேட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருந்துன்னா ஒருவேளை பவால்னு ஒருத்தர் இருக்கார், அவர் அமுச்சிருந்துருப்பார். பேட்டிங் தேவைப்படல. ஏன்னா ரயான் பராக் ஃபென்டாஸ்டிக்கில் டொமஸ்டிக்கில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணாங்க. எப்போதும் அதான் சொல்கிறது, டொமஸ்டிக் விளையாடுங்கப்பா, அப்போ தான் பர்ஃபார்மன்ஸ் வரும்னு. சூப்பராக விளையாடார். உங்களுக்கு 43 runs ரயான் பராக். பட் த மேன் ஸ்டுட்னா சஞ்சு சாம்சன் தான். என்ன பிரமாதமான பேட்டிங். ஸ்டார்டிங்லேருந்தே ஒரே குறை என்ன, நெவர் ஜஸ்டிஃபைட் இஸ் டேலண்ட் தான். இன்னைக்கு ஷோட் வை இஸ் குட்னு. 3rd விக்கெட் பார்ட்னர்ஷிப் சஞ்சு சாம்சன் அண்ட் ரயான் பராக். 93 runs of 59 balls. வெரி வெரி க்ரூஷியல். ஏன்னா 150 கூட எடுத்துக்க முடியாதுங்க. பட்லர் சீக்கிரம் அவுட் ஆயிட்டார் 11 ரனில். கேஎல் ராகுல் அவர் தான் கீப்பிங் பண்ணுவார். விளையாடுவார், டவுட்டாக இருந்தால் ஒரு கீப்பிங்கே பண்ணார். குட் சைன். டைவ் அடிச்சு கேட்ச் பிடிச்சார். வெரி குட் கேட்ச் ஆஃப் லவீன் உலாக். அண்ட் ஜஷ்வால் 24 தான். சாஃப்ட் டிஸ்மல் தான் சொல்லுவார். விளையாடுறதுக்கு சில ஃபோட்டோ போட்டிருக்க பாருங்க. தில் ஸ்கூப்பு, உட்காந்து ஸ்கூப்பு, சிட்டிங் ஸ்கூப்புன்னு உட்காந்து அடிக்கிறாரு, நின்று அடிக்கிறாரு. இதே ஜஷ்வால் தான் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட். டெஸ்ட் மேட்சை 5 நாள் முன்னாடி என்ன பிரமாதம் விளையாடுறாரு. அடாப்ட் பண்ணிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் இங்கே விளையாடணும்னு நான் சொல்லலை. ஈ கேன் அடாப்ட் டு எனி சுச்சுவேஷன். அதை தான் சொல்ல வரேன். 24 runs பிரமாதமாக போட்டார். அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் வந்து ஷார்ட் பிச் பால் ஹுக் பண்ண போனார். சரியாக புல் ஆகலை. பிச் டைமிங் ஆகி ஷார்ட் மிட் விக்கெட்லேயே பிடிச்சிட்டாரு குணால் பாண்டியா. மோஷன் கான் போலிங்கில். சஞ்சு சாம்சன், ரயான் பராக் 22 ரனில் ட்ராப் பண்ணார். மோஷன் கான் ஈஸி கேட்செல்லாம் விடக்கூடாது. அதுக்கப்புறம் 43 ஒரு 4 3 6 அந்த இடத்துல கேட்ச் பிடிச்சா இன்னும் 2-3 விக்கெட் விழுந்துருக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். 15 ரன் தானே டிஃப்ரென்ஸ் இருப்பீங்க. பட் ஓப்பன் ஆயிருக்கும் இன்னொரு கேட்டு. வேறு பிளேயர் வந்திருந்தால் ஒருவேளை பவால் வர வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு இன்னொரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பாலர் மிஸ் ஆகலாம். இப்சன் பட்ஸ் நிறையா இருந்திருக்கலாம். அண்ட் 4th அவர் தான் அவுட் ஆனது. பட் ஹிட்மேர் காட் பிஹைண்ட் டிஆர்எஸ் எடுத்தார். அவுட் தான் கிளம்புன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. எண்டில் ஜுரேல் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணார். சஞ்சு சாம்சன் ஷார்ட் பிச்சை பால்லாம் எனிதிங் ஷார்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டார்னா பல்ச்சுன்னு பாயிண்டில் அடிக்கிறாரு. மிட் விக்கெட் லெக் சைடில் வந்தால் ஹுக் பண்ணுறாரு, ஃப்ளிக் பண்ணுறாரு, கிளான்ஸ் பண்ணுறாரு. சூப்பர். ரோஹித் சர்மா மாதிரி தான் அவர் பேட்டிங் பண்ணார். ஷார்ட் பிச் பால் விளையாடுற சார். ஏன்னா ஒரு ஓவருக்கு 2 ஷார்ட் பிச் பால் விளையாடணும். பவுன்சர் அலவுடு. அந்த யார் பவுன்சர் ரொம்ப நல்லா இருக்காங்களோ வெரி எஃபெக்டிவாக இருப்பாங்க இந்த சீசனில். இல்லைன்னா பவுலர்ஸ் வில் முஸ்தபிசுர் ரஹ்மான் எப்படி எடுத்துன்னு போனாரோ அது மாதிரி ஆயிருக்கும். ஷார்ட் பிச் எல்லாமே பிரமாதமாக 2 இதுலேயும் பண்ணார். யஷ் தாக்கர் ஒரு ஓவரில் 2 6 இவரும் அடித்தார். ரயான் பராக் ஒரு 6 அடிச்சார். ஒரே ஓவரில் 3 6 விழுந்தது அவருக்கு. யஷ் தாக்கர், நான் என்ன ப்ரிவியூல சொல்லியிருந்தேன், யஷ் தாக்கர்லாம் விளையாட சிவம் மாவி விளையாடணும்னு. அவர் விளையாட வைக்கல. ஐ டோன்ட் நோ வை. நான் சொன்னேன், ஐ சேட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுங்கள். ஈவன் தோ ரொம்ப வெயிலாக இருக்கும், பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு, ஹியூமிடிட்டி இருக்கும். பேட் ஃபர்ஸ்ட் புட் 200. 193 போட்டிருக்காங்க. இப்போ பார்க்கணும். கேஎல் ராகுல், கியூட்டன் டிகாக், ஸ்டோனிஸ் அண்ட் நிக்லஸ் புரோட இன்னிங்ஸ் வில் பி வெரி வெரி க்ரூஷியல். அவங்க வில் டிட்டர்மைன் மிடில் ஆர்டரில். ஏன்னா மேட்ச் கடைசி வரைக்கும் போகும். அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் கூட அடிச்சிடலாம் அந்த ஸ்கோர். அவங்க 2 பேரும் சீக்கிரம் அவுட் பண்ணிட்டாங்க. அவுட் பண்ண வேண்டிய மிடில் ஓவர் 7 to 15 அஸ்வின் அண்ட் சால் போடுவாங்க. தட் வில் டிசைட் என்ன பண்ண போகிறாங்க. இம்பாக்ட் பாலரை யாரை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. அது வரை நம்ம பார்க்கணும் யாரை கொண்டு வர போகிறாரு சஞ்சு சாம்சன்னு. ஃபாஸ்ட் பாலர் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கா தெரியல, எக்ஸப்ட் ட்ரெண்ட் போல்ட். ஏன்னா ஆவேஷ் கான் அண்ட் சந்தீப் சர்மா. ஆவேஷ் கான் இந்த லக்னோ டீம்லேருந்து தான் போனவர். அவர் தான் பேட்டாக் போட போகிறார் ராஜஸ்தானுக்கு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க. அண்ட் மோஷன் கான் 1 for 45. யஷ் தாக்கூர் 3 ஓவர் தான் போட்டார். 43 ரன். ஏகப்பட்ட ஒயிட்ஸ், நிறைய ஒயிட். இவர் நவீன் தான் போட்டார் கடைசி ஓவரில். அதெல்லாம் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா தானே. யஷ் தாக்கூர் ஒரு நோபால் போட்டார். அடுத்து அந்த நோபால் ஃப்ரீட்டில் 6 தூக்கி அடிச்சார். சஞ்சு சாம்சன் லாஃப்டட் 6லாம் பாருங்கள். லாங் ஆன், மிட் விக்கெட், ஸ்கொயர் லெக்லாம் பர்ஃபெக்ட். ரயான் பராக் பேக் ஃபுட்டில் போய் பல்ச்சுன்னு தூக்கி அடிச்சார். ரொம்ப நல்லா. அந்த டாஸ் போடும் போதே கொஞ்சம் ஹியூமராகவே இருந்தது. சஞ்சு சாம்சன் டாஸ் போட்டு காயினை திருப்பி பார்த்தாரு. ஷோலே போட மாதிரி. என்ன பார்க்குறேன்னு கேட்டார் ஆங்கரு. இல்லை சீயிங் இன்னும் புதுசாக இருக்குது காயின் அப்படின்னு.
சிரிச்சார். இட் வாஸ் நைட். அதே மாதிரி கேஎல் ராகுலும் நல்லா கொடுத்தாரு. டாஸ் போட்டு இன்டர்வியூ. இன்ஜுரி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டாருன்னாரு. ஆமாம், அந்த வழியிலே ஒரு ஹியூமர் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப முக்கியம் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து இன்ஜுரி தான், என்ன பண்ணுறது, லாஸ்ட் 2 வருஷமாக என் பெஸ்ட் ஃப்ரெண்டு என்ன தொல்லை பண்ணிகிட்டே இருக்காப்புல. பட் அந்த ஹங்கர் ஃபார் கிரிக்கெட், அந்த லவ், த பேஷன் ஃபார் கிரிக்கெட் உள்ளேருந்து அந்த ஃப்ரெண்ட் அமைக்கிட்டே இருக்குன்னு நல்லா அழகாக சொன்னார் கேஎல் ராகுல். நைஸ். இதெல்லாம் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அங்கே உள்ள ஸ்பீச். யங்ஸ்டர்ஸ் நீங்களும் ரோல் மாடல் ஆகி பார்க்கலாம், எப்படி பேசுகிறாங்க, எப்படி அவங்களை கண்டக்ட் பண்ணிக்கிறாங்கன்றதுக்கு பார்க்கலாம். 193 இதை ரிவ்யூ எடுத்து நான் அப்புறம் வரேன். ஸோ அவசரமாக வீடியோ போட்டேன், நிறைய பாயிண்ட்ஸ்லாம் வேறு மிஸ் ஆகிருக்கு. நான் சொன்ன 4 ஓவர்சேஸ் இதுதான் சொன்னேன் நான் உங்களுக்கு. லக்னோவுக்கு நவீன் உல்லாக், குவிண்டன் டிகாக், நிக்கோலஸ் புரான் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ். நிறைய பேர் சொன்னீங்களே சார், அவர் ஷமார் ஜோசப் அதுக்கு தான் எடுத்திருக்காங்க விளையாடுவாங்கன்னு. அவர் விளையாட மாட்டார், பிகாஸ் எடுத்தோடனே இவ்வளோ பெரிய பிக் ஸ்டேஜில் விட மாட்டாங்க. 4-5 மேட்ச்சுக்கு அப்புறம் தான் வருவாங்க. இந்த 4 தான் விளையாடுவாங்க, அந்த 4 தான் விளையாடுங்க. நெவர்தலெஸ் அண்ட் வில் சி. நவீன் உல்லாக்கு 2 விக்கெட் எடுத்தார், பட் 41 ரன். இந்த பேட்டிங் பிச்சில் எல்லாருக்கும் 10 ரன் உள்ள வருது சகஜம்தான். ஸோ அதை நம்ம குறை சொல்லும் போது மேட்ச் கீ இஸ் அஸ்வின் அண்ட் சால் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் டு சர்டன் எக்ஸ்டென்ட். அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோனிஸ் அண்ட் நிக்கோலஸ் புரான் வில் பி வெரி வெரி வைட்டல். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து எது வருதாலும் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்து லாஸ்ட் 5 ஓவரில் 50 ரன் அடிச்சாங்க. பவர் பிளேயில் 54 for 2, 10 ஓவரில் 89, லாஸ்ட் 10 ஓவரில் 104 ரன். சி 10 runs ஓவர் இஸ் பாசிபிள். ரைட், அப்டேட் பண்ணிட்டு கிவ் யுவர் வேலிட் ஒப்பீனியன். பொறுமை பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.